மருமோளே ஆஜியம்மா எப்பா என்ன கடி கடிக்கிச்சு. என்னாச்சு மருமோளே? ஐயோ மண்டை ஃபுல்லா பேனா கடக்க நினைக்கிறேன். அரிப்பு தாங்க முடியல அத்தை. உயிரை எடுத்து. ஐயோ பேன் சிப் இருந்தா கொண்டாயே நான் இழுத்து விடுறேன். சரி தலை என்ன இப்படி புடிச்சு கிடக்கு? அப்பப்ப இழுக்க மாட்டியாக்கோ? எம்மா இங்க பக்கத்துல கடை வரைக்கும் போணும், போயிட்டு வரேன். ராணி வயிறு ரொம்ப பசிக்கு, டிஃபனை கொண்டா. என்னம்மா நீ கொண்டாரா? அவளை எங்க? அது நான் நல்லா தலையில தூட்டல, அதனால உறக்க வந்துட்டு செத்த நேரம் படுத்துட்டு வரேன்னு போய்க்காப்பா. ஓஹோ அப்படியா? எம்மா டெய்லி நைட்டு எனக்கும் தலை சரிஞ்சு விடுமா, தூக்கமே வர மாட்டேங்குது. நல்ல கதையா இருக்க. எம்மாடி ராணி உனக்கும் சேர்த்து தான் தோசை எடுத்து வந்திருக்க, நீயும் பக்கத்துல உட்காந்து சாப்பிடுமா, பசி தாங்க மாட்டல. நல்ல மாமியாரே நல்ல மருமக, இதே மாதிரி எல்லார் வீட்லயும் ஒத்துமையா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். லை போலலை கண்ணு வச்சிடாதல. எத்தே கொஞ்சம் ரிமோட் தாங்களே. இருப்பு செய்தி பார்த்துட்டு இருக்கல. எத்தே பாக்கியலட்சுமி சீரியல்ல இன்னைக்கு விறுவிறுப்பான சீன் அத்தை. அதெல்லாம் ஒண்ணும் மாண்டா, நான் செய்தி பார்க்கணுங்கறல. இப்போ நீங்க ரிமோட் தர போறீங்களா இல்லையா? தர முடியாது, என்னடி செய்வே? டிவி போட்டு உடைப்பேன். உடைப்பட்டி உடைப்பேன். நீ டிவி உடைச்சிட்டு என் கை நான் புளியம்பளமா பறிக்கும் உன் மண்டையை உடைப்பேன். ஏன்னா உங்க அப்பா கிட்ட கொண்ட டிவியை நான் தாண்டி பாப்பேன். ஐயோ போச்சா போச்சா.